எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் வணக்கம் 2017 அப்படிங்கிற யூடியூப் சேனல். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதை விட முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் ஹில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ஹலோ எஃப்எம் 106.4. ஹலோ எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே குமார் தங்கவேல். உலகத்தை படைச்சது கடவுள். கடவுள்னாவே சக்தி சிவம் ரெண்டு பேரை தான் சொல்லலாம். சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி இல்லை. ரெண்டுல எது வசந்துன்னு யாராலும் தீர்ப்பு சொல்ல முடியாது. என்னடா அது திடீர்னு கடவுளை பத்தி பேசுறான்னு நினைக்கிறீங்களா? கடவுள் போல நம்ம வீட்டுல இருக்கிறவங்க தான் அப்பா அம்மா. அப்பா அம்மா ரெண்டு பேரும் இல்லைன்னா நாம யாரும் இல்லை. இதெல்லாம் சரி தம்பி, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், விஷயத்தை சொல்லு அப்படின்னு கேக்குறீங்களா? விஷயம் என்னன்னா, இன்னைக்கு தந்தையர் தினம், அதாவது அப்பாக்கள் தினம். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில் வரப்போற சாங்ஸ் எல்லாமே அப்பா பத்தின பாட்டு தான். குடும்பத்தால் விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு குடும்ப தலைவனுக்கு இந்த பாட்டு ரொம்ப பொருந்தும். கேளுங்க கேளுங்க, கேட்டுட்டே இருங்க. இது ஹலோ 106.4. தேனி சின்னம்னூர் பாளையம் கம்பா, தேனி சின்னம்னூர் பாளையம் கம்பா. டிக்கெட் 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 கேட்டு வாங்க, டிக்கெட் வாங்க. இந்தம்மா தேனியம்மா, இந்த அப்படி டிக்கெட் கீழே விட்டுறாத. 1 2 3 4 5. திடீர்னு நைட்டு கிளம்பி பைய தூக்கிட்டு வந்துட்டு உடனே ஊருக்கு போகலான்னு சொன்னா எப்படிப்பா போகிறது? மதுரையில் மட்டும் 5 இடத்துல சைட் ஒர்க் போயிட்டு இருக்கு. எல்லாம் பெரிய பெரிய கான்ட்ராக்ட். ஒன்னொன்னும் 1 கோடியோ 2 கோடியோ ப்ராஜெக்ட். திடீர்னு விட்டுட்டு வர சொன்னா எப்படிப்பா? யாருப்பா பார்க்கறது? உனக்கு அப்பா அம்மா பாசத்தை விட பணம் தான் முக்கியமா? உனக்கு என்னப்பா தெரியும் அவருக்கு பற்றி? இந்த கான்ட்ராக்ட் கிடைக்க எத்தனை பேர் கையில் காலை விழுந்திருப்பேன் தெரியுமா? அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா, பயப்படாமல் போங்க. என் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாளைக்கு நான் லீவ் போட்டு வந்து பார்க்குறேன். அண்ணா அந்த ஐயா எழுப்புங்க. ஐயா ஐயா, எந்த ஊர் போறீங்க? டிக்கெட் வாங்க ஐயா, டிக்கெட் 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 வாங்க ஐயா. எந்த ஊர் போறீங்க? கஸ்பா. ஒன்று கஸ்பாவா? சரி, இதாங்க சில்லறை பிடிங்க 2 பேரும். டிக்கெட்டு கீழே விட்டுறாதீங்க, ஃபோனு வேறு வருது. ஏதாவது சாப்பிட்றியாப்பா? விமலா விமலா, காதுல விழுகுது, கத்தாதீங்க. அடிப்படையில வேலையா இருக்கேன்ல. இங்க பாருங்க மாமா, என் பிள்ளைங்களுக்கு லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டி ஸ்கூல்ல சேர்த்திருக்கேன். அந்த ஸ்கூல்ல எல்லாம் அவ்வளவு சீக்கிரம்லாம் லீவ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க கூப்பிட்டோனையும் உடனே லீவ் போட்டு கூட்டி வரக்கு உங்க மகனை நீங்க படிக்க வச்ச மாதிரி நான் என் பிள்ளைங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சிட்டு இருக்கேன். கேட்டே இல்லப்பா, ஒரே நிமிஷப்பா. ஏய், டிஃபன் ஏதாவது பண்ணிருக்கியாடி? மலைய சோறு ஆளுக்கு டிஃபன் என்ன ஒரு கேடா? யோ, அப்பனை பார்த்தோம் பாசம் என்ன பொங்கி வலியுதோ என்ன மென்னு முழுங்கிட்டு இருக்கிற? ஒரேடியா காரியத்துக்கு வரேன்னு சொல்ல வேண்டியதானே?
ஐயா ஐயா எங்க இருக்கிறீங்க? கஸ்பா தான். கஸ்பாவா? ஊர் வந்துருச்சுங்க ஐயா, இறங்குங்கய்யா, தூங்கிட்டே இருக்காதீங்க. தக்காளி நம்ம ஊர்ல கால் வச்சாதான்டா நிம்மதிய. அண்ணே 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 என்னாச்சுண்ணே? அண்ணே அண்ணே என்ன பண்ணண்ணே? அண்ணே வாங்க வாங்க உட்காருண்ணே. அண்ணே என்ன பண்ணுதுண்ணே? அண்ணே அண்ணே தண்ணி 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 அண்ணே. அண்ணே அண்ணே பார்த்து பத்திரமா இருங்க அண்ணே. வந்துடுண்ணே. அண்ணே 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 உச்சியில் மண்டையை பழக்குது. தக்காளி தூக்கத்தை பாரு அண்ணே அண்ணே. என்னையா வேணாம்? என்ன வேணுமா? 5 அம்பாசிடர் வேணே, கிடைக்குமா? என்ன அம்பாசிடர் வேணுமா? என்ன லண்டா? அண்ணே லந்தெல்லாம் இல்லைண்ணே, கூட வந்து பெரிய மயக்கப்பட்டு விழுந்துட்டேன். கொஞ்சம் தண்ணி கொடுண்ணே. தண்ணி பாட்டில் 25 ரூபா வேணுமா? அண்ணே அவ்வளோ பணம் இல்லைண்ணே. யோ இவ்வளோ பெரிய மீசை வச்சிருக்க, ஒரு 25 ரூபா பணம் இல்லையா உங்கள்கிட்ட? வேணா 5 ரூபாய்க்கு சோடா இருக்கு, வாங்கிட்டு போறியா? அண்ணே சீக்கிரம் அண்ணே கொடுண்ணே. அண்ணே அண்ணே பையன் குடிண்ணே, பையண்ணே. பையண்ணே எப்படிண்ணா இருக்கு? அண்ணா 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 எப்படி இருக்குண்ணா? பரவாயில்லையா? பரவாயில்லையா? பரவாயில்லையாண்ணா. அண்ணா பையன் இருந்துண்ணா, பையண்ணா பார்த்துண்ணா, பார்த்துண்ணா அண்ணா பையன் வாங்கண்ணா, பார்த்துண்ணா பார்த்து அண்ணா. ஐயா கையை விட்டு உள்ள வரேன், நான் உள்ள வரேன். ஐயா பாண்டி, போன வாரம் என்னாச்சு? இல்லையா முனையப்ப மாத்துக்கிறார். ஆனா உங்க வீட்டுக்காரம்மா நாளைக்கிட்ட கொண்டு வை, நாளைக்கு நல்லா நடப்பாங்க. போ. அண்ணே எந்த ஊர்ண்ணா நீங்கள்? இங்கே தான் பக்கத்தில் கஸ்பா. கஸ்பாவா நீங்கள்? நான் ஓடப்பட்டி தானே. ஆமாண்ணே, ஏன் ரொம்ப டல்லாக இருக்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா. ஆமாம், ஓடப்பட்டியில் நீ எந்த தெரு? ஓடப்பட்டியில் நம்ம உச்சியத்தேவரோட கடைசி மேலே தானே கட்டியிருக்கேன்.
ஒச்சையாத்தேவர் மருமகனா நீ? ஆமாண்ணே. ஆமாம், நீங்கள் எந்த ஊர் போயிட்டு வர்றீங்க? தேனிக்கா? இல்லை, மதுரைக்கு. அங்கே யாருண்ணே இருக்கா? அங்கே என் மருமக பேர குழந்தைகள்லாம் இருக்கு. மகனை பார்த்துட்டு வர்றேங்கிறீங்க, உங்கள் முகத்தில் அந்த கலகலப்பே இல்லையாண்ணே? வேறு ஏதோ பிரச்சனை உங்கள் மனசில் ஓடிட்டு இருக்குது, ஆனால் என்னென்னு தான் எனக்கு தெரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அண்ணே? நானும் புள்ளகட்டி பெற்றவன் தானே, ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க, பரவாயில்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லையா. என் சம்சாரத்துக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, மகனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா. மகனை கூப்பிட போயிட்டு திரும்பி வந்துட்டுருக்கேன். மகனை கூப்பிட போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க? ஒருத்தர் நீ காணுமே என்ன? இல்லையா, அவன் வரல. வேலை பார்க்குற இடத்துல லீவு கிடைக்கலையா, அதான் வரலன்னுட்டான். அண்ணே வேண்டாம் ஐயா. தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணா. பெத்த தாயை விட இந்த காலத்து பசங்களுக்கு வேலை தான் முக்கியமாக போச்சு. அந்த விதத்தில் ஆண்டவனை காப்பாற்றிட்டானே. எனக்கு ஒரே ஒரு மாவை தான். என் பிள்ளைய உசிலம்பட்டி ராசத்தேவர் மகனுக்கு தானே கட்டி கொடுத்துருக்குறான். கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. மாப்பிள்ளை இராணுவத்தில் இருக்கிறாரு. என் பிள்ளையை பார்க்க நானும் என் பொஞ்சாதியோ போனால் வயிறு நிறைய வயிறு குளிர கஞ்சியோ கூட ஊற்றி அனுப்புவானே. ஆமாண்ணே, நீங்கள் சாப்பிட்டீங்களா? கொட்டி கொடுக்கிற மன்னன்தான் இவரு, அட அள்ளி கொடுக்கிற அண்ணன்தான் இவரு, சொல்லி கொடுக்கிற மன்னன்தான் இவரு. 100 வயசுதான் ஆளனு நீங்க, பெரு விளங்கத்தான் ஆளனு நீங்க. 100 வயசுதான் வாழனு நீங்க, பெரு விளங்கத்தான் வாழனு நீங்க. அண்ணந்தா மன்னந்தா எங்களுக்கு கண்ணந்தா, அண்ணந்தா மன்னந்தா எங்களுக்கு கண்ணந்தா. அள்ளி கொடுக்கிற அண்ணந்தா இவரு, கொட்டி கொடுக்கிற மன்னந்தா இவரு. அள்ளி கொடுக்கிற அண்ணந்தா இவரு, கொட்டி கொடுக்கிற மன்னந்தா இவரு. பெரியவங்க இருந்து சின்ன வரைக்கும் அவனை தெய்வமா பார்த்தாங்க. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த மண்ணும் மக்கள் மட்டும்தான்யா. விவசாயம்தான் அவனோட மூச்சே. தரிசு நிலமா கிடந்த இந்த பூமியை பாண்டியன் கை வச்சு பொண்ணு விளையிற பூமியா மாத்தினான் ஐயா. ஒரு காலத்துல இந்த ஊர்ல உள்ள சம்சாரிய வீட்டிலெல்லாம் 3 வேளை அடுப்பு எரிஞ்சிச்சுன்னா அதுக்கு இவன் கொடுத்த நெல்லு தாயா காரணம்.
சன்னாசி பாண்டிக்கு எங்கள் ஆத்தா மதுரை மீனாட்சி மாதிரியே மனைவி அமைஞ்சான். தான் யாருன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஊரையும் தன் பேரை சொல்கிறதுக்கு ஒரு மகனையும் பெத்தெடுத்தாயா சன்னாசி பாண்டி. காலம் உருண்டுச்சு, மகனும் வளர்ந்தான். தன்னுடைய ஒரே மகனை நல்லா படிக்க வைக்கிறதுக்காக தான் சொத்துல பாதியை விற்று படிக்க வச்சான். படிக்க போன இடத்துல கூட படிக்கிற பொண்ணு மேலே ஆசைப்பட்டான் பாண்டி மகன். தன்னுடைய ஒரே மகன் ஆசைப்பட்டாங்கிறதுக்காக பொண்ணு கேட்டு போனான் பாண்டி. பொண்ணோட அப்பன், உன் பையனுக்கு என் பொண்ணை கொடுக்கணுன்னா உன் மகன் என் வீட்டோட மருமகனாக இருக்கணும்னு சொன்னான். அது மட்டும் இல்லைப்பா, சன்னாசி பாட்டி பேரில் இருந்த மொத்த சொத்தையுமே மகன் பேரில் எழுதி வாங்கிட்டான்ப்பா. தானத்தில் சிறந்தவன் கர்ணன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு கர்ணனே எங்கள் சன்னாசி பாண்டி தாப்பா. ஊருக்கே அள்ளி கொடுத்த சன்னாசி பாண்டியோட சம்சாரம் சாவு பழக்க கிடக்கிறா. சாவு போகிற ஆத்தாளுக்கு ஒரு வாய் பால் ஊற்றுறது கூட அவன் மகன் வரலப்பா. ஐயா, நம்ம கையில் கால்னா காசு இல்லைன்னா மக்களை நம்ம எல்லாத்துக்கும் இதே நிலமை தான். உண்மைதாப்பா, உண்மைதான். மாமா மாமா நீங்க போனதுல இருந்து அத்தை எதுவுமே சாப்பிடல. பையனை நெஞ்சுக்குழியில நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க போல. நீங்க போய் ஏதாச்சும் சாப்பிட கொடுங்க மாமா. பேச்சி பேச்சி முத்து பேச்சி. என்னம்மா, யார தேடுற? உன் மகனையா? அவன் வரலம்மா. அவனுக்கு உன்னை விட நம்மளை விட முக்கியமான வேலை இருக்கா. அவன் வரலம்மா, வரமாட்டான், வரமாட்டாம்மா, வரமாட்டாம்மா. சாப்பாடு தானம்மா, போதும் போதுங்கிற அளவுக்கு ஒரு மருமக சாப்பாடு போட்டு அனுப்புனாமா, அனுப்பிட்டாமா, அனுப்பிட்டாமா. அது சரி பேச்சு, நீ ஏன் நேரத்துல சாப்பிடாம இருக்க? என்னம்மா? நேரத்திலிருந்து எடுக்கலையா? ஆண்டவா, என் எதிரிக்கு கூட உடனே வரக்கூடாது.
அன்பு, பாசம், நம்பிக்கை, இது எதுவுமே தெரியாத இந்த உலகத்துல எதுவுமே தெரியாம நீ கஷ்டப்பட்டு இருக்கியம்மா. பேச்சி, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நான் ஒண்ணு சொல்லட்டுமாமா? நீ ஆசையா வளர்த்து ஒத்த மக வந்து ஒரு வாய் பால் ஊத்துவான்னு நெஞ்சு குழிக்குள்ள நினைப்பு வச்சு உசுன கையில பிடிச்சி இப்படி கஷ்டப்பட்டு படுத்திருக்கியம்மா. அவன் வரமாட்டான். அவனுக்கு அவன் பொண்டாட்டி பிள்ளைதான் முக்கியம். அவன் வரமாட்டான்மா, வரமாட்டான். பேச்சி, நீ தப்பா நினைக்கலனா அவன் ஊத்த வேண்டிய பாலை நான் உனக்கு ஊத்தட்டுமா?
ஏமா துப்புற? பாவப்பட்ட இந்த பூமியில ஒன்ன மாதிரி என்ன மாதிரி என் மனைகளை வாழவே முடியாதுமா. குடிமா குடிமா. கட்டி வச்ச ஒரு பூமால காணவில்லை யாரால மக்க மனசு எங்கி கிடக்கு தொக்க நிறைஞ்சு வாடி கிடக்கு மக்க மனசு எங்கி கிடக்கு தொக்க நிறைஞ்சு வாடி கிடக்கு. அடியே பசுங்கிளியே நீ பறந்தாய் தனியே கொடியே முள்ள கொடியே நீ அறிந்தாய் மணியே புத்து குழுங்கின புஞ்சோல காஞ்சி போனது யாரால புத்து குழுங்கின புஞ்சோல காஞ்சி போனது யாரால.